இப்போ ஒரு முக்கோண பெட்டி இருக்குது. அதில் வந்து மின்புலம் வந்து இ வெக்டர், அதாவது 2000 நியூட்டன் பெர் கூலும். இந்த மின்புலம் இந்த திசையில் பாயுது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இந்த ரெக்டாங்கிள், அதாவது இதுக்குள்ளார வந்து ஒரு இந்த இதில் பார்த்தோம்னாக்கா அந்த சைடு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அப்புறமா இந்த சாய்வான பரப்பு, ஸ்லாண்டட் சர்ஃபேஸ், செவ்வகத்துலேயும் சாய்வான பரப்புலையும் எவ்வளவு மின் பாய்ச்சல் இருக்கும், ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்கும்ட்டு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இப்போ வந்து முதல்ல வந்து ஃப்ளக்ஸ், இப்போ வந்து மின்புலத்திலேருந்து எப்படி கண்டுபிடிக்கணும் மின் பாய்ச்சல், அது வந்து காஸ் விதி பயன்படுத்தணும். அது வந்து என்னதுனாக்கா, இந்த பாய்ச்சல், இந்த மின்புலம் இன்டூ ஏரியா வெக்டர். ஏரியா வெக்டர் வந்து எப்பயுமே ஏரியாவிலேருந்து வெளியில் போகிற வெக்டர் தான் இருக்கும். இந்த சைடு இங்கே இப்படி இருக்கும், இந்த திசையை நோக்கி இருக்கும் செவ்வகத்தில். அதனால் இப்போ இந்த திசையில் வந்து மின்புலம் வருது அப்படின்னாக்கா அது ஏரியாவோட இன்டூ பண்ணோம்னாக்கா இந்த திசையில் எவ்வளோ பாய்ச்சல் இருக்குது அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்தம் வந்து ஏரியா வந்து கொஞ்சம் வளைவாக இப்படி இருந்ததுனாக்கா அதில் எவ்வளோ பாய்ச்சல் இருக்கும், அது வந்து இந்த ஸ்கேலர் பெருக்கம் பண்ணணும், புள்ளி பெருக்கம். அது பண்ணாக்கா தான் இந்த கரெக்டாக இந்த இருக்க கோணத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மின் பாய்ச்சல் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், செவ்வகத்தில் எவ்வளோ பாய்ச்சல் இருக்குன்ட்டு. செவ்வகத்துக்கும் இந்த மின்புலத்துக்கும் இருக்கிற கோணம் எவ்வளோ, 150 டிகிரி. அது மாதிரி இப்போ மின்புலம் இன்ட்டு இந்த மொத்த பரப்பு, மொத்த ஏரியா இன்ட்டு -1 வந்து -15 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் கிடைக்குது. அடுத்து வந்து இந்த சாய்வான பரப்பில் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு முதல்ல வந்து அதே மாதிரி E இன்ட்டு A இன்ட்டு காஸ் தீட்டா. என்னது முதல்ல 2000 நியூட்டன் பெர் கூலும். அடுத்தது வந்துட்டு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியாவுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், இது வந்து கொடுக்கல வினாவில், கேள்வியில் இது தரல. ஏரியா வந்து cos 60 1/2 = 5 ஹைப்போட்டென்யூஸ் கர்ணம். அதனால் கர்ணம் என்ன வரும், 10 சென்டிமீட்டர் வரும். அதை வச்சு நம்ம இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். 10 × 15 150 கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா இன்ட்டு cos 60. இது மொத்த ஆன்சர் வந்து 15 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும். அடுத்தது மொத்த மின் பாய்ச்சல் எவ்வளோ இருக்கும், இது ரெண்டுத்தையும் கூட்டினாக்கா 0 மின் பாய்ச்சல்.